ஹாய் மக்களே, எல்லாருக்கும் பொங்கல் நல்லபடியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். கோயம்புத்தூரில் தீபாவளிக்கு பலகாரம் செய்கிறாங்களோ இல்லையோ, பொங்கலுக்கு கண்டிப்பாக பலகாரம் செய்வாங்க. எங்கள் மாமியார் வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நைட்டு வந்து முறுக்கு சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நைட்டு விடிய பேசிட்டு ஜாலியாக இருந்தது. அப்புறம் மாடு தெருவில் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து வாழைப்பழம் இருந்த வாழைப்பழத்தெல்லாம் மாடு கொடுத்து சாப்பிட்டுச்சு. பார்க்க ஏன்னா மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி அது கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதனால் மாடு வந்து நாங்காட்டியும் நான் வந்து வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து நேற்று வந்து இதுக்கு போயிருந்தோம், மருதமலை போயிருந்தோம். 10 வருஷமாச்சு நான் மருதமலை போய், கல்யாணம் புதுசில் போனது. கடைசியில் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், போகவே முடியல. நல்ல கூட்டம், கார் அலோவ் பண்ணல மலை மேலே. அதனால் வந்து பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸுமே அவ்வளோ க்யூவில் நின்று தான் சாமி பஸ் ஏறி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். நல்ல கூட்டம். எனக்கு நேற்று வேலை இருந்ததுனால அவசர அவசரமாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. நல்ல தரிசனம், முருகனோட தரிசனம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.